அவங்க குட் டச்சு பேட் டச்சு குழந்தைக்கு சொல்லி தராங்களாம். குழந்தைக்கு தெரியுமா குட் டச் எது பேட் டச்? குழந்தைக்கு தெரியுமா? குழந்தைக்கு தெரியாது. நம்ம நோ டச் அதை சொல்லி தரணும். குழந்தை ஒரு ஸ்கூல் பஸ்ல போகுது சார். எப்படி போகணும் சார்? இப்படி இப்படி போகணுமா சார்? இப்படி இப்படி போகணுமா சார்? நோ டச் நோ டச் நோ டச் அப்படி போகணுமா? அப்படி இல்லைங்க. அப்படி இல்லை. குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொன்னதே புரியாதுன்னு சொல்றீங்க. நோ டச் அதை எப்படி புரிஞ்சு எடுத்துக்கும்? நாளைக்கு உங்க பிள்ளைகளை உங்க தாத்தா பாட்டி தூக்கும் போது எப்படி சொல்லணும்? நோ டச் சொல்லணுமா? அது வந்து ஓகேன்னு சொல்லணுமா? இல்லை அது தாத்தா பாட்டிட்டு ரைட். நம்ம வந்து பொது வழியில் தான் நம்ம சொல்லித்தரோம். வீட்டில் நம்ம பார்த்துக்குறோம். இங்க ரெண்டு விஷயம் நீங்க நல்லா புல் வாங்கிங்க சார். எங்க அபியூஸ் நடக்குதுன்னா, பெரும்பாலும் புள்ளி விவரங்கள் சொல்வது குழந்தைகளுக்கு வீட்டில் இருப்பவர்கள் உறவு முறைகள் இருந்தால் அதிகமாக நடக்குது. பக்கத்து வீட்டுக்கார மாமா அங்கிள் சித்தப்பா பெரியப்பா தாத்தன் பாட்டின்னு சொல்ற விஷயத்துல இருந்து நடக்குது. ரெண்டுமே சொல்லி தரணும். ஆனால் குழந்தைங்க மனசில் வந்து அதுவே ஒரு சார் ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சார். நல்லது கெட்டதுங்கிறதுக்காக தான் ரிசர்ச் பண்ணி எதுக்கு ஸ்கூலில் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. பேரண்டிங் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஒருத்தர் தொட்டா எந்த இடத்துல எப்படி தொடுறாங்கன்னு ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது கட்டாயம்.